ராகம பகுதியில கடை ஒன்றுல ஒரு பெண் பொருட்களை திருடினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல அவங்க அந்த பெண்ணை பிடிச்சி தலைமுடிய கட் பண்ணின அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவாக பகிரப்பட்டு சம்பந்தப்பட்ட 5 பேரும் ராகம போலீசாரால கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டவங்க இன்றைய நாள்ல நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த ஆஜர்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இந்த 5 பேரையும் வருகின்ற 20ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஆரம்பத்துல எப்படி நடந்ததுன்னா, இவங்க வந்து பொருட்களை திருடினாங்கன்ற குற்றச்சாட்டுல இவங்க வந்து அவங்கள பிடிச்சு தலைமுடியெல்லாம் கட் பண்ணிட்டு போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. போலீசாரிடம் ஒப்படைக்கும் போது இந்த தலைமுடிய கட் பண்ண விஷயம் வந்து இந்த 5 பேரும் அத பத்தி போலீசார்ட்ட சொல்லல. இப்படி பொருட்கள அவங்க திருடினாங்கன்ற குற்றச்சாட்டுல இவங்கள போலீஸ்ல ஒப்படைக்க வந்தாங்க அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு தான் அங்கிருந்த ஒருத்தர் வந்து அத வீடியோ பண்ணி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காரு. அது மிகப்பெரிய அளவுல வைரலாகி பரவியதுக்கு பிறகு போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போது தான் இவங்க தான் அந்த தலைமுடிய துண்டிச்சாங்க அப்படின்றது தெரிய வந்ததுக்கு பிறகு உடனடியாக இந்த 5 பேரும் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களுக்கு 20ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலமும் பெறப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு பெண்ணை தாக்குகின்ற ஒரு சம்பவம் உண்டு. ஒரு மட்டையால நீண்ட ஒரு தடியால தாக்குற ஒரு சம்பவம் ஒன்று மொரக்காக பிரதேசத்துல பதிவாகி இருக்கிறது. அதாவது இந்த புதுவருஷ நேரத்துல பட்டாசு வெடிச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுல. இந்த பெண் என்ன செஞ்சுக்காங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு சொல்லியிருக்காங்க, பட்டாசு சத்தம் காரணமாக தங்களுடைய வீட்டுல இருக்கிற சின்ன நாய்க்குட்டிகள் பெரிய அளவா பாதிக்கப்படுறாங்க. இது தொடர்ச்சியாக நீங்க பட்டாசு கொடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முறைப்பாட்டை செஞ்சிருக்காங்க அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட. இதை கேட்டு அதுல ஆத்திரமடைந்த அந்த வீட்டுக்காரர் இவங்களை வந்து பெரிய தடியால தலையில தாக்கியது சிசிடிவி காணொளிகள்ல பதிவாகி இருந்தது. இதுவும் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டதுக்கு பிறகு இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. 54 வயதுடைய இந்த நபர் இப்பொழுது நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு இவருக்கு 24ஆம் தேதி வரை விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில ஒரு கவலைக்குரிய விடயம், கடந்த நாட்கள்ல விபத்துக்களால அதிகமானவங்க உயிரிழந்திருந்தாங்க. ஒரு கிழமையிலே 49 பேர் உயிரிழந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பதிவானாலும் நீரில மூழ்கி, அதாவது இந்த கடந்த 12 நாட்கள்ல மட்டுமே நீராடச் சென்று நீர்ல மூழ்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 26 பேர். ஒரே இடத்துல நேற்றைய நாள்ல 8 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இதுக்கு முதல்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தாங்க. இந்த மாதிரி இந்த 12 நாட்கள்ல மட்டுமே 26 பேர் உயிரிழந்திருக்காங்க. நீர்ல மூழ்கி மட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் கால்வாயை மீண்டும் மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இன்று இந்த கலவரமானது கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விடயம் இப்பொழுது பெரிய அளவாக பேசப்படுற விஷயமா மாறி இருக்கிறது. மீண்டும் ஹோர்முஸ் கால்வாய் பழைய நிலைக்கு திரும்பி இருக்கிறது. பழைய நிலைன்னு சொன்னா பிப்ரவரி 28க்கு முதல் இருந்தது இல்ல, இப்ப நேற்றைக்கு முந்தைய நாளைக்கு முதல்ல இருந்தது மாதிரி திரும்பி இருக்கிறது. கப்பல் போக்குவரத்து முழுமையாக இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஈரானுடைய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு. அனுமதி பெற வேண்டியிருக்கும். அனுமதி பெற்று தான் இந்த கால்வாய் வழியாக பயணிக்க முடியும் என்ற ஒரு நிபந்தனையை ஈரானிய ராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பதட்டத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. பதட்டத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அறிவிப்பு மட்டுமில்லை, அறிவிப்புக்கு பிறகு 1 மணி நேரத்துக்கு உள்ள பயணம் செஞ்ச 2 கப்பல்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்காங்க. இப்ப இது ஒரு கலவரமான ஒரு பூமியாக திரும்ப மாறி இருக்கிறது. ஈரானிய ராணுவம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்பொழுது அமெரிக்கா தங்களுடைய ஹாபர், அதாவது துறைமுகங்களுக்குள் வருகின்ற கப்பல்களை தடுக்கின்ற நடவடிக்கையை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வராங்க. இதை எந்த வகையிலும் அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்க நேற்று 24 மணி நேரத்துக்கு முதல்ல, அதாவது இப்ப இந்த கால்வாய் முழுமையாக கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக திறக்கப்பட்டதுன்னு சொல்லி ஈரான் அறிவிச்சு 24 மணி நேரத்துக்குள்ளே திரும்ப மூடிருக்காங்க. நாங்க இந்த மாதிரியான விட்டு கொடுப்புகளை செய்தோம். ஆனா அமெரிக்கா தொடர்ச்சியாக தங்கள் மீது அழுத்தங்களையும் தங்களுடைய கப்பல்களையும் தடுக்கின்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறதால அந்த விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் ஹோர்முஸ் கால்வாயை நாங்க மூடுறோம் அப்படின்ற மாதிரியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவலுக்கு பதில் தகவல் இதுவரையில் அமெரிக்கா பக்கமாக இருந்து வெளியாகல. என்ன தகவல்கள் அங்கிருந்து வெளியாகும் தெரியாது. ஆனால் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ஊடகங்கள் மூலமாக இப்பொழுது ஈரானுடைய ஊடகம் மூலமாக வெளியாகி இருக்கிறது. அதாவது தங்களை தடுக்கின்ற அல்லது தங்கள் துறைமுகங்களுக்குள்ள வருகின்ற கப்பல்களை தடுக்கின்றவர்களுக்கான பதில் தாக்குதல் இந்த நடவடிக்கை மூலம் மேற்கொள்வதற்கு ஈரானிய ராணுவம் தயாராகி வருவதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு
போரை மீண்டும் ஆரம்பிக்கின்ற அல்லது ஆரம்பித்துள்ள ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பதாக இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதுல பல விஷயங்கள் சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா 2 பேருக்கும் இடையில நடக்க இருந்த இந்த வார இறுதி பேச்சுவார்த்தை எந்த விதமான திகதிகளும் நேரங்களும் இதுவரையில குறிக்கப்படாத நிலையில ஹோர்முஸ் கால்வாய் மீண்டும் மூடப்பட்டிருப்பது என்பது ஒரு பதட்டத்தையும் இந்த பேச்சுவார்த்தையை இன்னும் காலம் தள்ளி இழுக்கும் ஒரு நடவடிக்கையாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், அமெரிக்காவுடைய நிபந்தனை ஹோர்முஸ் கால்வாய் திறந்திருக்க வேண்டும் என்பதும் தங்களுடைய யுரேனியத்தை செறிவூற்ற நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பதும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது ரெண்டுமே ஈரான் பக்கமாக இல்லை, அனுமதி இல்லை அப்படின்ற தகவலை தான் இந்த விஷயங்கள் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறதால இந்த பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் 99% குறைவாக காணப்படுவதாக சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னா, வருகின்ற 22 புதன்கிழமை வழங்கப்பட்டிருக்கின்ற அல்லது 2 நாடுகளுக்கும் இடையில விதிக்கப்பட்டிருந்த போர் நிறுத்தம் நிறைவுக்குள்ள வருது. இந்த போர் நிறுத்தம் தொடர வாய்ப்புகள் இருக்கா இல்லையா என்பது தொடர்பான பல கேள்விகள் இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று அதிகாலையில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பு, அதாவது ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் அவர் வந்திறங்கி ஒரு சில நிகழ்வுகளுக்கு போகும்போது ஊடகவாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் சிலவற்றை வழங்கியிருந்தார். அதுல முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி, இந்த போர் நிறுத்தமானது தொடர வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி 22ஆம் தேதிக்கு பிறகு. ஆனால் அவர் இதை தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை நீடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை என்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த இந்த நாட்களுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு எட்டப்படாவிட்டால் உங்களுடைய அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்விக்கும் பதிலளிச்சிருந்தார். அதாவது இந்த நாட்களுக்குள்ள எந்த விதமான உடன்படிக்கைகளும் எட்டப்படாவிட்டால் மீண்டும் பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பதிலை வழங்கியிருக்காரு. இது ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முதலும் சொன்ன ஒரு விஷயம் தான். இப்பொழுது அதிகமான இராணுவ கப்பல்கள், அதாவது கடற்படை கப்பல்கள் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக அல்லது ஈரானுடைய துறைமுகங்களை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகளுக்கு அதிகரிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இதுவரைக்கும் கடந்த திங்கட்கிழமையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் 23 ஈரானுக்குள்ள அல்லது ஈரான் துறைமுகங்களுக்குள்ள சென்ற கப்பல்களை தடுத்ததாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக பயணித்துக் கொண்டிருந்த கப்பல்களுக்கு ரேடியோ தகவல்களை ஈரானிய ராணுவம் எல்லா கப்பல்களுக்கும் வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உத்தியோகபூர்வமாக ஹோர்முஸ் கால்வாய் மூடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் பெறப்பட்டு ஈரான் ராணுவத்தோடு தொடர்பு கொண்டு அனுமதி பெற்றதுக்கு பிறகுதான் இந்த கால்வாய் வழியாக பயணிக்க வேண்டும், அல்லவிட்டால் அதற்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படும் என்ற தகவலை ரேடியோ தகவல் மூலமாக நேரடி தகவலாக அத்தனை கப்பல்களுக்கும் வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு பதட்டத்தை மீண்டும் ஒரு முறை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கு இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை வழங்கப்பட்ட நேரம் முடிகிறதுக்கு இடையில இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய பென்டகம் பக்கமாக இன்றைய நாளில் ஒரு ஊடக சந்திப்பு நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சந்திப்பில் வைத்து பலதரப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமை நாளைய நாளில் இது தொடர்பான முழுமையான முடிவு 2 பக்கமும் எடுக்கப்படலாம் என்ற மாதிரி சொல்லப்பட்டது. இதுக்கிடையில ஈரானுடைய 6 உள்ளூர் விமான நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு எந்த விதமான விமானங்களும் இயங்காமல் இருந்த 6 விமான நிலையங்கள் இயக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உள்ளூர் விமான சேவைகள் இந்த 6 விமான நிலையங்களுக்கும் இடையில நடப்பதாக உறுதிப்படுத்தி இருக்கிறது ஈரான் கிட்டத்தட்ட தங்களுடைய வான் பயணத்தை திறந்திருக்காங்க. எல்லா நகரங்களுக்கும் இல்லை, குறிப்பிட்ட முக்கியமான நகரங்களுக்கான பயணத்தை திறந்திருக்காங்க. இதுல ஒரு சில சர்வதேச விமானங்களும் இயக்கப்படுவதாக சொல்லப்படுது. இந்த பிரச்சனை அதாவது இந்த ஹோர்முஸ் கால்வாய் மூடுறதுக்கு முதல் தான் இந்த விமான நிலையங்களுடைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுதுன்னு தெரியல. நிலைமைகள் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் தான் கடந்த மத்தியானங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். எனவே புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.